டெக்னிக்கலி குவாலிஃபைடு சவுண்டான பர்சன், அனுபவம் வாய்ந்தவர்கள் போயிட்டாங்க. யாரை வச்சு இந்த நிர்வாகம் நடத்த போறோமா? இதெல்லாம் மின்சார வாரிய தலைமைக்கு தெரியாதா, அரசாங்கத்துக்கு தெரியாதா என்று கேள்வி கேட்கின்ற விதமாக நாளை கூட்டு முறையீட்டு போராட்டத்துக்கு நடத்திருக்கிறோம். ஒப்பந்த ஊழியர்கள் அநியாயங்க. மின்சாரம் இது போன்ற ஒரு அரசு நிறுவனத்தில் இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை வேற எந்த நிறுவனத்திலும் செய்ய மாட்டான். 5-1 தொழிற்திட்டுக்கு பிறகு ஒப்பந்த ஊழியர்கள் வேலை செய்யல, அப்படி யாரும் வச்ச கூடாது அப்படின்னு சொல்ல மாதம் ஒரு அறிக்கை கேட்டு வாரிய தலைமை கேட்டு வாங்கிது. அறிக்கை 1ஆவது மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல கொடுத்துறாரு. அறிக்கை கொடுக்குறாரு. தான் 10 பேர் வேலை செய்யற செக்ஷன் ஆபீஸ்ல. அவர் வேலை வேற கான்ட்ராக்ட் தான் அடிபட்டு செத்து போறான். அடிபட்டு செத்து போனா நான் டிபார்ட்மெண்ட்ல பதிவாது எஃப்ஐஆர். நாங்க என்ன சொல்றோம், ஒரு 767 ரூபாய் பிடபிள்யூ ஷெட்யூல் ஆஃப் ரேட் டெய்லி வைஸ் கொடுங்க. 2 வருஷம் 3 வருஷம் நீங்க அப்புறம் படிப்படியாக பர்மனன்ட் பண்ணுங்க. உங்களோட தேர்தல் வாக்குறது 153 சொன்னீங்கல்ல, ஏன் செய்யல? எப்ப சொன்னீங்க? ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி சொன்னீங்க. இப்போ என்னாச்சு? ஆட்சியே முடிய போகுது. இன்னும் 4 மாசம் 5 மாசம் எலெக்ஷன் வரப்போகுது. ஜனவரியில இருந்து ஃபுல்லா எலெக்ஷன் மோடி போட போறீங்க. பிப்ரவரி முதல் வாரத்தில் எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வரப்போகுது. இதெல்லாம் கவனத்தில் கொண்டு அரசு ஏற்கனவே செய்வதாக சொன்ன விஷயங்களை செய்யணும்னு சொல்றேன். BP 2ங்க மின்சார வாரியம் இப்போ இந்த 2024-25 பினான்சியல் இயர்ல இப்ப அறிவிக்க கொடுத்திருக்கிறாங்க. லாபத்தில் இயங்குகிறது 2170 crores பிளஸ் லாபத்தில் இயங்குது கொடுத்துருக்குறாங்க. நாங்க என்ன சொல்றேன், ஏற்கனவே நட்டத்தில் இயங்கியது கூட மின்சார வாரிய தொழிலாளி காரணம் அல்ல, அதிகாரி காரணம். நாங்க யாரும் காரணம் கிடையாது. அரசின் தவறான கொள்கைகள் காரணம். நமது மின் நிலையங்களை உற்பத்தியில் முழுமையாக ஈடுபடுத்தாததுக்கு காரணம், அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்கியது காரணம் என்று பல காரணங்கள் சொல்றாங்க. ஒரு யூனிட் 30 ரூபாய் 35 ரூபாய் கொடுத்து சம்மர்ல வாங்குறான். ஆனா நம்ம யூனிட் எல்லாம் ஷடர் பண்ணி வச்சுக்கிட்டு, இதுல என்ன புத்திசாலித்தனம் இருக்கான்னு கேள்வி. ஆக BP 2 மூலமாக மின்வாரிய ஊழியர்களுக்கு கொடுக்க அனைத்து சலுகைகளும் நிறுத்தி வச்சிருக்கீங்க. காரணம், நட்டத்தில் இயங்குகின்ற நிறுவனங்களுக்கு கொடுக்க கூடாது என்று சொல்ற BP 2 இப்ப லாபத்தில் இயங்குவதாக அரசு அறிவிச்சாச்சு. 2000 கோடி லாபம். BP 2 கேன்சல் பண்ணுங்க. ஏன் கேன்சல் பண்ண மறுக்கிறீங்க? இதை விட சிறப்பாக மின்சார வாரியம் செயல்படுத்த முடியும், ரன் பண்ண முடியும். தொழிற்சங்கங்களை ஆலோசனைகள் கேட்டா எண்ணற்ற ஆலோசனை நாங்க கொடுக்க முடியும். கேட்பதில்லை, கேட்க தயாராக இல்லை. இப்ப இருக்கிற வாரியத்துல நல்ல தெரிவிச்சுக்கலாம். அவர் கேட்கிறாரு, ஒட்டுமொத்தம் நிர்வாகம் கேட்கணும்ன்றாங்க. நிர்வாகம் கேட்க தயாரா இல்லையா? கேட்கணும் இல்ல? அப்ப எல்லா சுமையும் மின் நுகர்வோர் சுமத்திடுவாங்க, மக்கள் மீது சுமத்திடுவீங்க. ஆனா அதனுடைய விளைவுகளை மின்சார வாரிய தொழிலாளி தாங்குவான். எப்படி தாங்குவான்? இது அரசின் கொள்கை தானே. அது மின்சார வாரியத்தின் கொள்கை தானே காரணம், எங்க நாம காரணம் இல்லையே என்று சொல்லி நாளைக்கு அந்த கூட்டு முறையீட்டு போராட்டத்தை வச்சிருக்காங்க. மின்சார வாரியம் நாங்கள் கூப்பிட்டு வச்சு பேசணும், அரசாங்கம் கூப்பிட்டு வச்சு பேசணும். அரசு அடுத்த இன்னும் 4 மாதங்களுக்கு தேர்தல், 6 மாதம் தேர்தல் சந்திப்பாங்க. எப்படி தேர்தல் சந்திப்பாங்க? மின்சார வாரிய தொழிலாளிக்கு அவர்கள் கொடுத்த வாக்குகள் ஒன்று கூட நிறைவேற்றல. இப்பதான் 1089 களவுதியர், 8000 பேருங்க, 46,000 காலி படம் இல்லைங்க, 1850ங்க, 2674 செக்ஷன் ஆபீஸ் இருக்கு. ஒரு செக்ஷனுக்கு ஒரு ஆள் கூட கிடையாதுங்க. முக்கால் வச்சு என்னங்க பண்ண செக்ஷன்ல நிதிச்சுமை காரணத்தால் தான் இந்த ஊதிய உயர்வு, இந்த காலி படம் நிரப்பப்படல. படிப்படி இப்ப தேர்தல் நெருங்கிடுச்சு, சாத்தியமாகுமான்னு நிதி நான் சொல்றேன். 2000 கோடி லாபத்தை சொல்லிட்டாருல்ல, கொடுங்க. ஒட்டுமொத்த மின்சார அதாவது எந்த நிறுவனத்தினுடைய வரவு செலவு கணக்கில் தொழிலாளர்களுடைய ஊதியம், போனஸ், இதர வழக்கு ஓய்வு பெற்றோர் தவிர அது 18% மிக கூடாதுன்னு இருக்கு. மத்திய அரசு கூட அது வழிகாட்டு 12%. எங்களை பர்சன்டேஜ் பாருங்க, எங்களை 11%, 12% மேல போகவே போகாது. எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய 15-18% கொடுக்கல. நீங்க ஏன் வாரிய நஷ்டத்துல இயங்குது? இப்போ சமீபத்துல அறிக்கை சமர்ப்பிச்சாங்க, அதுல சொன்னாப்புல, அதாவது மின்சாரத்தை வாங்குவதற்கு மட்டும் 73,000 கோடி ரூபாய் வருமானத்துக்கு கிட்டத்தட்ட நீ மின்சாரத்தை வாங்குவதற்கு செலவு செய்யற. ஏன் இன்னும் இந்த 5 ஆண்டு காலத்துல உன்னுடைய பவர் ஹவுஸ மின்வாரியமோ தமிழக அரசோ முதலீடு செய்து தெர்மலோ ஹைட்ரோவோ ஏன் துவங்கவில்லை? துவங்கினா இந்த நஷ்டம் என்பது வராது. இன்னொன்னு, உதய திட்டத்துல இவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த அரசு இல்ல, தமிழக அரசு கையெழுத்து போட்டிருக்காங்க. உதய திட்டத்தின் அடிப்படையில மின்வாரியத்தில் ஏற்படுகின்ற நஷ்டம் முழுவதையும் தமிழக அரசு கொடுக்கும் என்றுதான் சொல்லி. மின்சார வாரியத்தில் நீண்ட நாட்களாக தேங்கி இருக்கக்கூடிய கோரிக்கைகளை வலியுறுத்தி
கூட்டு முறையீட்டு போராட்ட ஆர்ப்பாட்டத்தை மின்வெளிர் மத்திய அமைப்பு சிஐடி சங்கம், மின்துறை பொறியாளர் அமைப்பு, ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு என்ற 3 அமைப்புகள் இணைந்து செய்ய இருக்கிறது. இந்த போராட்டத்தில் ஒரு 8000 10,000 ஊழியர்கள் பங்கு பெறுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மிக மிக முக்கிய கோரிக்கைகள், அதாவது வாழ்வாதார கோரிக்கைகள் என்று சொல்லக்கூடிய ஓய்வு பெற்றோர்களுடைய கோரிக்கைகள், உள்ளே வேலை செய்யக்கூடிய கோரிக்கைகள் என்றெல்லாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. வழக்கு சம்பந்தமாக கூட நிர்வாகம் அதை பற்றி கவலைப்படாமல் அதை செட்டில் பண்ண தயாராக இல்லை என்ற ஒரு சூழலில் தான் தேங்கி இருக்கக்கூடிய கோரிக்கைகள் உட்பட வைத்து நாங்கள் கூட்டு முறையீட்டு ஆர்ப்பாட்டத்தை நாளை நடத்திருக்கிறோம். அது மிக முக்கியமான கோரிக்கைகளாக மின்சார வாரியத்தை பிரித்த பிறகு ஓய்வு பெற்றவர்களுடைய உள்ளே பணிபுரியக்கூடிய ஊழியர்களுடைய பென்ஷன் யார் வழங்குவது என்பது தொடர்பான அந்த ஒப்பந்த சரத்தில் கிளாரிட்டியா ஊழியர்களுடைய பாதுகாப்பு உத்தரவாதம் செய்யப்படவில்லை. என்ஃபோர்சிங் த சக்சஸர் என்டிட்டி, அதாவது கொடுக்க சொல்லுவோம் என்று சொல்லி மேம்போக்காக இருக்கின்ற ஒரு விஷயம். கேஷ் ஃப்ளோ ஆஃப் த கம்பெனியோட வரவு செலவு கணக்கின் அடிப்படையில் தான் கொடுப்போம், நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இன்னொரு இடத்தில் சொல்லப்படுது. இதையெல்லாம் மாற்றி கேரளாவை போல, ஆந்திராவை போல, பஞ்சாபை போல, டெல்லி போல அந்த மாநில அரசுகள் ஓய்வு பெற்றவர்கள் சம்பந்தமாக போடப்பட்ட ஒப்பந்தத்தில் அந்த சக்சஸர் என்டிட்டி கொடுக்கும், அப்படி கொடுக்காத பட்சத்தில் மாநில அரசு கொடுக்கும் என்ற உத்தரவாதம் அந்த ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சரத்து இந்த ஒப்பந்தத்தில் இல்லை. இந்த ஒப்பந்த சரத்தில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று அது முதன்மையான கோரிக்கையாக நாங்கள் அதை வைக்கிறோம். மின்சார வாரியத்தில் ஆரம்ப கட்டப்படை 46,000 காலி படையினர் இருக்கு. ஒவ்வொரு மாதமும் 1000 பேர், ஒவ்வொரு ஆண்டும் 3000 பேர் ரிட்டையர் ஆகிட்டு போறாங்க. தினமும் விபத்து, தினமும் இறப்பு என்று தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. வேலை செய்ய பணியாளர்கள் இல்லை. கேங்கன் பணியாளரை கசைக்கப்படுகிறார். ஒப்பந்த ஊழியர் இல்லை என்கிறார்கள். ஒப்பந்த ஊழியர்கள் ஒவ்வொரு செக்ஷன் 10 பேர் வச்சு வேலை செய்கிறாங்க. அப்ப 91% இருக்கக்கூடிய காலிப்படைகள் நிரப்பிட வேண்டும். அது 46,000 எண்ணிக்கையில் இருக்கிறது. குறைந்தபட்சம் கேங்மேன் பணியாளரை ஹெல்ப்பராக்கணும், லெப்ட் அவுட் கேங்மேன் 5,000 எடுக்கணும், ஐடி படித்த களவுதியார் ஒரு 10,000 பேர் எடுக்கணும். அசஸர் பணியிடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 7,200 காலியாக இருக்கு. அசஸர் மட்டுமே 4,750 காலியாக இருக்கு. 7,500 லொகேஷன்ல ரீடிங் எடுப்பதற்கு ஆட்கள் கிடையாது. ஐஏ பதவி பெற்றவர் அவர் போய் ரீடிங், அப்படி பார்த்தாலும் கூட வேலை செய்வதற்கு ஆட்கள் கிடையாது. ஆனா அப்படி வேலை செய்வதற்கு ஆட்கள் எடுக்க கணக்கிட்டு குறைந்தபட்சம் 5,000 பேர் எடுக்கணும் என்று சொல்றாங்க. ஏஐ எடுக்கணும், டிஐ எடுக்கணும் என்று இவ்வளவு காலிப்படைகளை வைத்துக் கொண்டு மனித உரிமை மீறலை இந்த மின்சார வாரியம் செய்கிறது, தமிழக அரசு செய்கிறது என்று சொல்லி நாளைக்கு அந்த கூட்டு முறையீட்டு போராட்டத்தை நடத்திருக்கிறோம். மின்சார வாரியத்தில் பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து நாங்கள் அவர்களை கவனத்தில் கொண்டு போறோம். கிராஜுவிட்டி எல்லா மாநில அரசு நிறுவனங்களும் கொடுத்தாச்சு. 20 லட்சத்துல 25,000 அரசாணை, அரசு போட்ட ஆணை. மின்சார வாரியம் ஒரு அரசு நிறுவனம், இங்க அவங்களாக்கல. எதுக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு கேள்வி இருக்கிற ஜேஎம்டி கேட்கிறாங்க. இது சின்ன சின்ன விஷயம். 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் ஃபேமிலி பெனிஃபிட் பண்ணி கவர்மெண்ட் காக்கா மாதிரி செத்து போட்டான். 2 லட்சம் கொடுத்து அந்த குடும்பம் பலன் அடையும், கொடுக்கறது கிடையாது. சாராய பூச்சி செத்து போட்டா 10 லட்சம் கொடுக்க வேண்டியது. என்ன ஏற்பாடு இது? இதை வற்புறுத்தி நாளை அந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஊதிய உயர்வு எங்களுக்கு 22 மாதங்கள் ஆயிடுச்சு. ஊதிய உயர்வு சம்பந்தமாக பேச்சுவார்த்தை ஒரு பூர்வாங்கமா தொழிற்சங்க நீங்க என்ன சொல்றீங்க கேட்டுட்டு போனார். 2 மாசம் முன்னாடி போனாங்க. நேற்றைக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. வேலைப்பளு சம்பந்தமான பேச்சுவார்த்தை. வேலைப்பளு உயர்த்தி 20% இருந்து 31% வேலைப்பளு உயர்த்தி கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே கழுத மாதிரி பொதி சுமக்கிற மாதிரி வேலை சுமக்கிற வேலை 91% வேக்கண்ட் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலா சுமங்க அப்படின்னு சொல்லி எப்படி சுமக்க முடியும்? அந்த வேலை பலுவை சுமப்பது ஏற்க முடியாது. வேஜ் கூடுதல் சொல்லியிருக்கிறோம். ஆரம்ப கட்ட நிரப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். உடனடியாக பணிக்கு வரக்கூடிய இடங்கள் லெப்ட் அவுட் கேங்மேன் இருக்காங்க, கேங்மேன் ஹெல்ப் ஆக்க முடியும். ஐடி படிச்சவங்களுக்கு கிட்டத்தட்ட அரசாணை 29/2022 போட்டாங்க. 23 பிப்ரவரியில் போட்டாங்க. 8,000 களவுதியாளர்கள், 600 டிஏ, 1,300 எஸ்எஸ்ஆர் அசஸ்ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு 10,260 பேப்பர்ல தான் இருக்கு. அந்த பேப்பர் வச்சு என்ன பண்ண முடியும்? அது போட்ட பிறகு ஒரு வருஷத்துக்கு 3,000